ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான ப்ரொமோன் வந்திருக்கு. அதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை போட்டு புழக்க போகிறாங்கன்ற விஷயங்கள் வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயம் என்னென்னா அன்ஷிதா. இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அட்டுவடைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்பப்பப்பப்பா எம்மோ என்ன கேமு. ஆனால் வெறித்தனமாக கேம் விளையாடாங்க. அது வந்து மாட்டுக்கத்து கிடையாது. ஒரு ஆணுக்கு ஆணுங்க ஆணு அச்சாங்க பாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ரயானுக்கெலாம் செம்மாடி வெளியே சொல்ல முடியல. சொன்னால் வந்துட்டு அசிங்கமாடுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லாமல் இருக்கார். அந்த மாதிரி நிறைய பேருக்கு விழுந்து சடி. அதேமாதிரி ரூல்ஸு என்ன ரூல்ஸு போட்டாங்கன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப கோவமாக. அதேமாரி விதிகள் வந்து என்னென்னா அந்த முயலை வந்துட்டு கோட்டைகளை வச்சு தான் நாங்கள் நீங்கள் பாதுகாக்கணும்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது, நாங்கள் எங்களுக்குள்ளே தான் வச்சு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இவங்களே கோட்டையாக மாறிட்டாங்க. நிறையா டூழியங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. பேச்சு எவ்வளோ பேச்சு, நடிக்கிறேன்ட்டு. ஆல்ரெடி முத்துக்குமார் அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருப்பார், இந்த நடிக்கிறேன்ற விஷயங்களை சொல்லாதீங்க, சொன்னால் பிரச்சனை ஆகாது அப்படின்னு சொல்லியும் அவங்க வந்து அவ்வளோ பேச்சு பேசி அதை ஒரு காரணமாக வச்சு அதுக்கப்புறம் இந்த ஜாக்லிங்க்கு வந்து ரெட் கார்பெட் கொடுத்த விஷயத்தை வச்சு சௌந்தர்யா கிட்ட வந்து பார்த்தியா அவங்க நடிக்கிறாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு அதை எப்படி ஏற்றுக்கிட்டு ரெட் கார்பெட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போதே வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, விஜய் சேதுபதி சும்மாவே வந்து டான்ஸ் ஆடுவார். இவங்க இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமா அவர் விட்டு வைப்பாரா அப்படின்னு நினச்சா அதை அவர் வந்து கன்ஃபார்மாக நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்கன்ற மாதிரி இந்த ப்ரொமோன் வந்திருக்கு. அதில் வந்து அழகாக சொல்லிட்டார் அவர். என்னென்னா நல்லா நடிக்கிறாங்க பச்சையாக நடிக்கிறாங்க. 1000 பாராட்டு இருந்துச்சான். ஓ சார் வஞ்ச புகழ்ச்சி அணிதானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 1000 பாராட்டு இருந்துச்சு. ஆனால் யார் பெஸ்ட் ஆக்டர்னு விசாரித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாமான்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அம்மா ஒரு நடிப்பு குத்தாங்க பாருங்கள், நடிப்பு தாரகை. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நடிப்புக்காரங்க இந்த சீசன் 8ஓட நடிப்பு தாரகை அப்படின்னா நம்ம அன்ஷிதா கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்மளுக்கு அன்னபூரணி மாதிரி ஒரு நடிப்பு, அதுக்கப்புறம் ஆக்ரோஷமாக ஒரு நடிப்பு, இப்போ வீர மங்கை மாதிரி ஒரு நடிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டையில் அடிப்பட்ட மாதிரி ஒரு நடிப்பு. இவங்க சொல்கிறாங்க ராணுவுக்கு அடிப்பட்டது பொய், மஞ்சரிக்கு அடிப்பட்டால் பொய், ஜாக்லின் காலில் வந்து அடிப்பட்டால் பொய். என்னையா நடக்குது, இல்லை என்ன தான் நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை வந்து அவர் சொல்லிட்டாரு, இன்றைக்கி வந்து விசாரித்து இது பண்ணலான்னு. ஸோ அன்ஷிதாக்கு இன்றைக்கி செம்ம அடி விழுக போகுது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு அன்ஷிதா வந்து இது வரைக்கும் கலாய்க்கலன்னு நினைக்கிறேன். நிறைய நேரங்களில் பாராட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி கண்டிப்பாக அன்ஷிதாவுக்கு செம்ம மரணடி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த பர்டிகுலர் வீக்கில் அன்ஷிதாவோட கேமை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.